ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு கேக் செய்யலாம். இந்த கேக் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை, எந்த க்ரீமும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு 1/4 கிலோ மைதா எடுத்துக்கோங்க, 150 ml சீனி, 150 கிராம் சீனி, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடான்றது ஆப்ப சோடா தான்ப்பா, பேக்கிங் சோடா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேப்பரை விரிச்சிட்டு நம்ம மைதா மாவை ஜல்லடையில் கொட்டிட்டு, அந்த ஜல்லடையிலே வந்து இந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு கிண்டுறதுக்கு தோதான ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் இந்த 100 ml எண்ணெய் அப்படின்றது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பட்ரு போட முடியாதவங்க போடாதனால தான் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். அதனால் வந்து பட்டரெல்லாம் தேவையில்லை இந்த கேக்குக்கு. 100 ml ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. 150 கிராம் சீனி, 200 கிராம் தயிர், இது 3ஐயும் ஒன்றா ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மைதா மாவு இது ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தூக்கி கொட்டுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே வரும்போது வந்து கெட்டியாகும். அப்போ வந்து நம்ம காய்ச்ச பாலோ இல்லை காய்க்காத பாலோ ஏதோ ஒரு 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாலை இதில் ஊற்றி நம்ம கிண்ட தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும். அப்படியே நம்ம ஸ்பூனில் எடுத்து விட்டோம்னா அப்படியே மடிஞ்சு விழும். அதுதான் வந்து சரியான ஒரு பதம். அந்த பதத்துக்கு நம்ம வச்சோம்னாலே பக்குவமாக சூப்பராக வரும் கேக்கு. வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. வெண்ணிலா எசன்ஸ் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா வெண்ணிலா எசன்ஸ் போட்டால் அந்த கேக் வந்து ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மில்க்குவே போதும், நமக்கு அந்த மில்க் கேக்காகவே இருக்கும், நல்லாயிருக்கும். எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அது வந்து தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு தூக்கி நம்ம கேக் பேன்லேயே தூக்கி ஊற்றிட்டு, இதில் வந்து 200, அதாவது லோவில் 3/4 மணி நேரம் கரெக்டாக 40 நிமிஷம் வைங்க. எடுத்து பார்த்துட்டு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதையும் இது மேலே தூவிக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்காக, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக தூவிட்டு. ப்ளைன் கேக் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல சாஃப்டான சூப்பரான கேக் ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கேக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.